தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் அறிவித்ததன்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கட்டமாக எனுமரேஷன் ஃபேஸ் ஆனது டிசம்பர் 14 அன்று முடிவடைந்தது. இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்த மொத்தமா வாக்காளர் தேர்தல் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் மொத்தமா வாக்காளர் எண்ணிக்கை 5,43,76,755. அதில் பெண் வாக்காளர்கள் 2,66,63,233. ஆண் வாக்காளர்கள் 2,77,06,332. ஓகே. பெண் வாக்காளர்கள் நீங்க எல்லாம் கொஞ்சம் குவைட் இருப்பாங்கன்னா வந்துடும். ஓகே. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலே மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,76,755. 5,43,76,755. பெண் வாக்காளர்கள் 2,77,06,332. ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233. தேர்ட் ஜெண்டர் 7,191. மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் 4,19,355. 4,19,355. எனுமரேஷன் ஃபேஸில் BLOs வீடு வீடாக BLA உடன் குறைஞ்ச பட்சத்தில் 3 முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டறியப்பட்ட இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது நம்ம ஷிஃப்டட் இல்லைன்னா அப்சென்டி ஓட்டர்ஸ், இறப்பு மற்றும் எலெக்டர்ஸ் என்ரோல்ட் அட் மல்டிபிள் பிளேசஸ் ஆகியோர் விவரங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவே இல்லை. இறந்தவர்கள் எண்ணிக்கை 26,94,672. 26,94,672. இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது ஷிஃப்டட் ஓட்டர்ஸ், ஷிஃப்டட் அப்சென்டி ஓட்டர்ஸ் 66,44,881. enrolled at multiple places 3,39,278. 3,39,278. நமக்கு தொடர்ந்து கிளைம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் ஆரம்பிச்சிச்சு. அதில் நம்ம யார் அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா புதுசு வந்திருக்காங்க அவங்க ஃபார்ம் 6ல இன்க்ளூஷனுக்காக, ஃபார்ம் 7 ஏதோ கிளைம் அண்ட் ஒப்ஜெக்ஷன் இருக்கு, ஃபார்ம் 8 ஃபார் சேஞ்ச் இன் அட்ரஸ், இதெல்லாம் அவங்க BLO இல்லைன்னா ERO இல்லைன்னா ஆன்லைன் வழங்கலாம். Total 97,37,37,831. 37,831.
5ல இல்லாதவங்களுக்கு வந்து என்கொயரி நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுல எவ்வளவு பேருக்கு அது இப்போ இஆர்ஓஸ் அதை என்கொயரி இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார்ம்ஸ் வந்தது, ஃபார்ம்ஸ் இஆர்ஓஸ் எல்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணி ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அதுதான் மேடம். அது எத்தனை பேர் மேடம்? அது இனிமேல் தான் தெரியும், நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். மேம், இப்போ இந்த டிராஃப்ட் ரோல்ல இடம்பெறாதவங்க யார் அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும்? அவங்க பிஎல்ஓஸ் அப்ரோச் பண்ணிடலாம். புக்யூர் பிஎல்ஓ இருக்கு, இஆர்ஓஸ் இருக்கு, இல்லைன்னா ஆன்லைன் கூட வழங்கலாம். அது போக நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடப்போம். ஒரு 2 வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போறோம். அதுல கூட அவங்க வழங்கலாம். நான் பேசும்போது சொல்லிட்டேன், பிஎல்ஓஸ் பிஎல்ஏ போகும்போது அவங்க இல்லை, அவங்க கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்னு சொல்றேன், இந்த லிஸ்ட், இந்த பட்டியல் போலிங் பூத் வைஸ் நம்ம மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. பிஎல்ஓ பிஎல்ஏ மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட் நாளிலிருந்து அந்த வாக்குச்சாவடிகள்ல இருக்கும். திருப்பி கொடுத்தாலே பேர் சேர்த்துருவோம். 2002, 2005 தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி 2002, 2005 லிஸ்ட்ல பேர் இல்லாத ஃபார்ம் திருப்பி கொடுத்தா அவங்க பேர் சேர்க்கப்பட்டிருக்கா? சேர்த்திருக்கோம். அதுதான் அவங்க கூட கேட்டாங்க. இப்போ அது இஆர்ஓஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஏதோ அடிஷனல் டாக்குமெண்ட் இருக்குன்னா கேட்பாங்க. அது ப்ராசஸ் இனிமேல் தான் தொடங்கும். பயன்படுத்தி அது வந்து சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்றத நான் எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? இறுதி பட்டியல தான் தெரிஞ்சுக்க முடியுமா? இல்ல நான் கொடுத்த உடனே எனக்கு அந்த அப்டேட் வருமா? உங்களோட கோரிக்கை ஏற்கப்பட்டுச்சு, நீங்க பட்டியல் ஃபைனல் டிராஃப்ட் ரூல்ல வரும். 97 lakh நீக்கப்பட்டிருக்காங்க. என்ன பேசிஸ்ல நீக்கப்பட்டிருக்காங்க? ஆப்சென்டி பர்மனன்ட்லி ஷிஃப்டட். அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அங்கே இல்லை, ஆள் கண்டுபிடிக்க முடியல. பிஎல்ஓ பிஎல்ஓஸ் பிஎல்ஏ சேர்த்துட்டு போகும்போது கூட கண்டுபிடிக்க முடியல. சென்னை மாதிரியான ஒரு பெரிய மெட்ரோ சிட்டியில 35 ஓட்டர்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பட் மட்டும் தான் அதுக்கு இருக்காங்க. இல்ல, நம்ம இப்போ ஃபார்ம் 6 இப்போ கொடுத்து ஆரம்பிச்சிடலாம் இல்ல? அதுக்காக தானே இந்த 1 month இருக்கு. நம்ம ரெகுலரா ஃபார்ம் 6 பிளஸ் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். டிக்ளரேஷன் கொடுக்கணும். அது நம்ம வெப்சைட்ல இருக்கு, செக் பண்ணி. ஆனாலும் their names have been dropped now. Why, ma'am? Because the BLOs were able to locate them. They have voted in Tamil Nadu in the past, but in today's list their names have been dropped. No, it is not possible their names have been dropped if they have given back the enumeration forms. They have, ma'am, but still their names are missing. You can perhaps give me those details. Ma'am, I have it with me now. There are so many. Even in a person working in our own office, his name, please give me those details. There are many people. தமிழ்நாட்டில் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி எந்த கான்ஸ்டிட்யூன்சி, எந்த அசம்பிளியில அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க? சோழிங்கநல்லூர்ல மேக்சிமம். சோழிங்கநல்லூர், பல்லாவரம், ஆலாந்தூர். இப்போ எஸ்ஆர் ஃபார்ம் கொடுத்து சில பேர் அவங்க டீடைல்ஸ் மேட்ச் ஆகாம ரிமூவ் பண்ணிடுவாங்க. எனுமரேஷன் ஃபார்ம் யார் யார் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிமூவ் பண்ணதுக்கு ப்ரொசீஜர் இல்லாம பண்ண முடியாது. நான் திருப்பி சொல்றேன், யார் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரோல் இருந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது இல்லாம பண்ண முடியாது. பல ஆண்டுகளாக பல முறை வந்து இறந்தவர்கள் பேர் நீக்கப்படாதது, பல எலெக்ஷன்ஸ் நீக்கப்படாததான் இந்த குழப்பை நம்பர் சொல்லி ரிலீஸ் காரணமாக அது இருக்கு, நிறைய இருக்கு. ஆப்சென்ட் ஷிஃப்டட் ஃபிகர் ஒரு சொன்னேன் இல்ல, அதுல இன்க்ளூடட். மேம், இப்போ வெளி மாநில ஓட்டர்ஸ் நம்ம டேட்டா இருக்காங்க. இப்போ நீங்க அப்படி இல்ல, வெளி மாநில நான் இருக்கேன். மேடம், ஏஜ் வைஸ் ஓட் பிரேக் இருக்காங்க. வயது வயசுல வந்து எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க? அது இனிமேல் தான் தெரியும். இல்ல, இனிமேல் தான் தெரியும். இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஜென்சிலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அது இனிமேல் தான் தெரியும். Ma'am, there were a lot of apprehensions about selective names from a certain community being dropped from the SIR. Is that true? As I said earlier,
Not one name can be dropped without following the due procedure. Right? ERO has to follow due procedure and not one name can be just arbitrarily dropped. I hope I have made myself clear. மேடம் பீகார்ல வந்து 8 crore மேல ஓட்டர்ஸ் இருந்தாங்க பிஃபோர் எஸ்ஐஆர். அப்புறமா டெலிஷன் ஆகும்போது 65 லட்சம் பேர் தான் டெலிஷன் ஆனாங்க. அந்த விட தமிழ்நாட்டுடைய ஓட்டர்ஸ் 6.4 கோடி. ஆனா டெலிஷன் வந்து பீகார் காட்டிலும் அதிகமா இருக்கு. என்ன காரணமா இருக்கு? நான் டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன் 3 கேட்டகரியில. டெத் சொல்லியிருக்கேன், பர்மனென்ட்லி ஷிஃப்டட் ஆப்சென்டி சொல்லியிருக்கேன், டூப்ளிகேட் சொல்லியிருக்கேன். சில பேர் இருக்கு ஒரு 12,000 டாட் அவங்க எனிமரேஷன் ஃபார்ம் திருப்பி கொடுத்ததுக்கு விரும்பல, அது ஒரு கேட்டகரி இருக்கு. Ma'am, the Form 6 ஓட I've been repeating, ma. Ma'am, the Form 6 ஓட declaration கொடுத்து and declaration ஓட சேர்த்து அந்த proper document அந்த 12 documentல ஏதாவது ஒரு document அதாவது அவங்களுடைய proof என்ன? இல்ல அவங்க டீடைல்ஸ் கொடுக்கணும். அவங்க மேப்பிங்ல லிங்க் பண்ண முடியலன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. மேடம் நம்ம எஸ்ஐஆர் வீடு வீடா போய் நம்ம இது ஃபார்ம் அதே மாதிரி வீடு வீடா போய் புது ஃபார்ம்ஸ் கொடுக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். VLOs இப்போ போகும்போது கூட ஃபார்ம் 6 கலெக்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு ஃபார்ம் 6 வந்தது 5,19,275. ரைட், இது வரைக்கும் ஃபார்ம் 6 வந்தது 5,19,275. parallelly, yes, offline online all together. இது வரைக்கும் இன்டர்நெட் டிராஃப்ட் ரோல் எங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் மேம்? நம்ம இப்போ ஆன்லைன்ல எப்படி செக் பண்ண முடியும்? எல்லா DEOs அவங்க வெப்சைட்ல போட்டுருவாங்க. we will also give a link. we'll give a link. Form 6. உங்க எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட், எல்லாமே இவ்வளவு நம்பர்ஸ்ல வந்திருக்காங்க. இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். நம்ம எல்லா ஏற்பாடு பண்றோம், ஸ்பெஷல் கேம்ப்ஸ் பண்ணுவோம், ஆன்லைன் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா விழிப்புணர்வு கொடுப்பாங்கன்னு நல்லா இருக்கும். ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வந்து கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் போகும்போது வந்து பூத் வைஸ் நடக்குமா இல்ல கான்ஸ்டிட்யூன்சில? ஸ்பெஷல் கேம்ப்ஸ் will be booth wise. இப்போ ரீசெண்டா வந்து பூத் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். nearly 75,000 நியர்லி 97 lakhs குறைச்சிருக்கோம். பூத் வந்து அதேதான் இருக்குமா இல்ல ஷார்டேஜ்? பூத் இப்போ அதை பேஸ் பண்ணி தான் ரேஷனலைசேஷன் நடந்துச்சு. இனிமேல் பார்ப்போம். அந்த ஓட்டர்ஸ் பேஸ் குறைஞ்சிச்சு அப்புறம் பூத் குறையுமா? பூத் நம்பர்ஸ் வந்து ஏன்னா 5 கோடி வாக்காளர்கள் குறைஞ்சிட்டாங்க. அப்படிங்கும்போது பூத் லெவல் இல்ல, ரேஷனலைசேஷனுக்கு கூட அதே டேட் தான் கொடுத்துருந்தாங்க. பேரலி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ரேஷனலைசேஷன். இனிமேல் பார்ப்போம் வேற ஏதோ சேஞ்சஸ் வரும். ஒரு டவுட் இருக்கு, சில பேர் எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு திரும்பி சப்மிட் பண்ணாதவங்களும் இருக்காங்க. அவங்களும் ஃபார்ம் 6 எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆமா.